ஹாய்! தக்காளி முட்டை தொக்கு எப்படி செஞ்சுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் இன்கிரியன்ட்ஸ் தாங்க. சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. கடாய வச்சுடுங்க. ஸோ அந்த கடாய் நல்லா சூடாகட்டும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு போட்டுட்டு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் அதில் ஒரு 5 பல் பூண்டு நச்சு போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 3 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இப்போயே உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு வேளை இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1½ கப் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போயிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றிடுங்க. அதை கிண்டலாம் வேண்டாம். கொஞ்சம் பக்கத்தில் ஊற்றாமல் இடைய தள்ளி ஊற்றிக்கோங்க. ஸோ இது மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுடுங்க. அப்படியே திறந்து பாருங்கள். மேல் பக்கம் நல்லா வெந்திருக்கும். அப்படி வெந்துருந்துச்சுன்னா அதை அப்படியே திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கீழ்ப்பக்க முட்டையும் வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் தக்காளி முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டிஷ் வந்து நீங்கள் எது கூட வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா வந்து சாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது. ஸோ சைடிஷ் தேவை கிடையாது. ஒரே டிஷ்ஷில் முடிஞ்சிடும். தோசை, பூரி, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே செட் ஆகுங்க இந்த தொக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு டிஷ்ஷை வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா தோசை கூடயும் சாதத்து கூடயும் கொண்டு போகிறேன். ரொம்பவே மேட்ச் ஆச்சுங்க பர்ஃபெக்டாக. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.